Taste the Daily. அண்மை செய்தி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாத விடியாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. அருண் வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் அரசு தொடக்க பள்ளியில் பணியாற்றக்கூடிய தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தங்களுக்கு வழங்குவதாக தேர்தல் நேரத்தில் அளித்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி இன்று சென்னை எழும்பூர் லாங்ஸ் தோட்ட சாலையிலிருந்து டிபிஐ நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பேரணியாக சென்று கொண்டிருந்தனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 1000க்கும் அதிகமான தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கத்தினர் இங்கு எழும்பூரிலிருந்து பேரணியாக செல்ல முயன்ற ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதோடு அவர்களை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் தொடர்ந்து தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளையும் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை திமுக அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்காமல் அலட்சிய போக்கத்தோடு இருப்பதாக கூறிதான் இன்று சென்னையில் மாபெரும் பேரணியை நடத்தப் போவதாக ஏற்கனவே இந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை 11 மணி அளவில் எழும்பூர் லாங்ஸ் தோட்ட சாலையில் ஒன்று கூடிய இந்த டிக்டோ ஜாக் எனப்படும் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சுமார் 1000க்கும் அதிகமானோர் இங்கு ஒன்று கூடினர். அவர்கள் இங்கிருந்து நேரடியாக பேரணியாக சென்று எழும்பூர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக திட்டமிட்டு பேரணியாக செல்ல முயன்றனர். பேரணியாக செல்ல தொடங்கிய சில மணி துளிகளில் அவர்களை காவல்துறையினர் பாதி வழியிலேயே நிறுத்தி அவர்கள் கைது செய்ய முற்பட்டனர். உடனடியாக ஆசிரியர்கள் அனைவருமே அந்த லாங்ஸ் தோட்ட சாலையில் அமர்ந்து திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக திமுக அரசு தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் தாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக தாங்களுக்கு புதிதாக எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்ற கோரி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. திமுகவே ஆட்சிக்கு வந்தால் அவர்களே வாக்குறுதி அளித்த அந்த ஒற்றை வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிதான் இன்று நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் தங்களது போராட்டத்தை நடத்த விடாமல் காவல்துறையினர் பாதி வழியில் தடுத்து நிறுத்தி தங்களை கைது செய்வதாக ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து திமுக அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் இதற்கு ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு தேர்தல் நேரத்தில் ஆசிரியர்கள் அனைவருமே தக்க பதிலடியை கொடுப்பார்கள் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்தை இன்று நடத்தப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவே இந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவை மாவட்ட தலைவர்களை நேற்று இரவு அவர்களது வீடுகளுக்கே சென்று காவல்துறையினர் கைது செய்து வீட்டுக் காவலில் வைத்திருப்பதும் ஒரு அராஜக போக்கு என்றும் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். தற்போது டிபிஐ வளாகத்தை நோக்கி முற்றுகையிடும் என்று பேரணியாக சென்ற இந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினரை காவல்துறையினர் தற்போது ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான பேருந்துகளை கொண்டு வந்து ஆசிரியர்கள் அனைவருமே தற்போது கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த எக்மோர் லாங்ஸ் தோட்ட சாலையில் மேலும் சுமார் 1000 ஆசிரியர்கள் தற்போது பேரணியாக செல்ல முயன்று கொண்டிருக்கின்றனர். அவர்களையும் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். இன்று கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டோர் இங்கே திரண்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் மட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே இன்றைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டும். இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான முரண்பாடு நீக்கி அமல்படுத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் 243 என்ற அரசாணையை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும். தொடக்க கல்வித்துறையை அளிக்க நினைக்கிற இந்த சித்தாந்தத்தை
தூக்கி எறிந்து தொடக்க கல்வித்துறையில் ஒரு பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாக்கெட்டினர்களை வைத்துக் கொண்ட டாக்டர் கலைஞரை போல நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்று எண்ணி பார்க்கின்றேன். எனவே 243 அரசாணை உடையாக ரத்து செய்து நாங்கள் ஒப்புக்கொண்ட அந்த நிலையிலே வடிவமைத்து அறிவிக்க வேண்டும். அதே போன்று 5400 இந்த 5400 தர ஊதியத்தை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கு 28 லட்சம் ரூபாயிலிருந்து 32 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கிறார்கள். டாக்டர் கலைஞர் போட்ட அரசாணையை அவருடைய மகன் மீறலாமா? அவருடைய மகன் அதை மீட்டு தர வேண்டாமா? இந்த கோரிக்கையிலே பணி நிறைவு செய்யும் பொழுது வெறுங்கையில் அனுப்பலாமா? இதற்கு தான் காத்திருப்பு போராட்டம். நான் இருக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷனை தருகிறேன் என்று என்னுடைய கூடாரத்திற்கு வந்து போராட்டத்தில் இருந்து எங்களில் ஒருவராக இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை இதை தீர்த்து வைக்க வேண்டும். அதிகாரிகள் வந்து ஓட்டை உங்களுக்கு வாங்கி தரப்போவதில்லை, நீங்கள் மறந்துவிடக் கூடாது.